கௌஷிக்கும் மாதங்கியும் சூர்யா கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டு தர்மடி வாங்கினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வழிக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ புனிதா, எங்க இருக்க? நான் வந்துட்டேன், சீக்கிரமா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கௌஷிக் எங்க புனிதாக்கு ஃபோன் பண்ண. ஹலோ கௌஷிக், ஒரு முக்கியமான விஷயம். என் அக்கா கிட்ட நாம காதலிக்கிற விஷயத்த சொல்லிட்டேன். ஆமா, அக்கா உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணுங்க. நான் அக்காவை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன், அப்படியே மாமாவையும் அழைச்சிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க புனிதா சொல்ல, ஐயோ நந்தினியை கூட பார்த்துடலாம், ஆனா அந்த சூர்யா கையில மாட்டணும்னா நம்ம கண்டிப்பா அவ்வளவுதான். ஹலோ ஹலோ புனிதா, உன் அக்காவை இப்போதைக்கு பார்க்குறேன், உன் மாமாலாம் வேண்டாம். உன் மாமாவை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். என்ன ஒரே அடியா ரெண்டு பேரையும் என்னால் சமாளிக்க முடியாது, நிலைமையை புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கௌஷிக் சமாளிக்க. சரி ஓகே, நான் அக்காவை மட்டும் கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஃபோன் பேசிட்டு வச்ச இங்க புனிதாவோ நேரா வந்து நந்தினி கிட்ட, அக்கா நான் லவ் பண்றேன்னு சொன்னல கௌஷிக், அவரை உனக்கு இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லி பக்கத்துல இருக்க காஃபி ஷாப்ல வெயிட் பண்ண சொல்லியிருக்கேங்க்கா, நீ கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட புனிதா கேட்க, ஏய் என்னடி சொல்ற? சரி இரு, நான் சூர்யா சாரை கூட்டிட்டு வரேன். ஐயோ அக்கா, அதெல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு ஒன்றை மட்டும் பார்த்து பேசுறேன்னு சொல்லியிருக்காரு, மாமா கிட்ட அப்புறமா சொல்லிக்கலாம்க்கா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை மட்டும் இங்க புனிதா அழைச்சிக்கிட்டு போக இங்க நந்தினிக்கு ஒரு குழப்பம் வருது. எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொல்றவன் சூர்யா சாரை பார்க்க வேண்டான்னு சொல்றான்? இல்ல, சரி முதல்ல நாம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நந்தினியும் தன்னோட மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நேரா அங்க புனிதாவை அழைச்சுக்கிட்டு புனிதா சொன்ன காஃபி ஷாப்புக்குமே போறாங்க. காஃபி ஷாப்புக்கு வந்த புனிதாவோ அங்க கௌஷிக்க பார்த்து, அக்கா இவர் தான் நான் காதலிக்கிறவரு, இவர் பேரு கௌஷிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண. இங்க கௌஷிக் ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இங்க நந்தினி இருந்துகிட்டு, சார் என்ன சார் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, இது என்ன ரோடா, காஃபி ஷாப் தானே, நீங்க ஹெல்மெட்டை கழட்டலாமே தாராளமா அப்படின்னு நந்தினி கேட்க, ஓ சாரிங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா ஹெல்மெட்டை கழட்ட இங்க நந்தினியோ அங்க கௌஷிக்கை பார்த்து, பார்க்கறதுக்கே பொறுக்கி மாதிரி இருக்கான், இவனை போய் எப்படி இவ காதலிக்கிறா, இவனை பார்த்தாலே என்னமோ சந்தேகமா இருக்கு, இவன் எதுக்காக சூர்யா சாரை பார்க்க கூடாதுன்னு சொல்றான், இல்ல இவனுக்கே தெரியாம இவனை நாம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில வச்சிருந்த சூர்யா வாங்கி கொடுத்த அந்த கேமரா போனை எடுத்து அங்க கௌஷிக்கே தெரியாம போட்டோவை எடுத்துடுறாங்க. அப்புறம் கௌஷிக், உங்களோட ஃபேமிலிலாம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேட்க, எனக்குன்னு ஃபேமிலி யாரும் இல்லை, என் அப்பா அம்மாலாம் நான் குழந்தையா இருக்கும்போது இறந்துட்டாங்க, இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸோட ரூம்ல தான் தங்கிட்டு இருக்கேன், எனக்குன்னு எந்த குடும்பமும் கிடையாது அப்படின்னு அப்பட்டமா இங்க கௌஷிக் போய் சொல்ல இங்க நந்தினியோ, ஓ அப்படியா, சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் சூர்யா சார் கிட்ட பேசிட்டு தான் நான் புனிதாவுக்கு எப்படி உங்களை கல்யாணம் பண்ணலாமா வேண்டாவான்னு நான் முடிவெடுக்க முடியும். சரி புனிதா, இனிமே கேர்ஃபுல்லா இரு, இங்க பாருங்க அடிக்கடி ஏதோ ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களே, அதெல்லாம் நீங்க கட் பண்ணிக்கோங்க, இவ வயசு பொண்ணு, நாளைக்கு அக்கம் பக்கம் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஓகேங்க ஓகே, அதெல்லாம் நான் கூட்டிட்டு போக மாட்டேன். சரி எனக்கு ஒரு கால் டாக்ஸி வந்திருக்கு, என்ன புனிதா நம்ம கிளம்பலாமா? இப்பவே கிளம்புனாதான் உன்னை ஆஃபீஸில் விட்டுட்டு நானும் பைக் டாக்ஸி ஓட்ட முடியும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவசர அவசரமா கௌஷிக்கோ அங்க புனிதாவை அழைச்சிக்கிட்டு போக, அக்கா நான் கிளம்புறேன், நீ பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க புனிதாவுமே கௌஷிக்கை அழைச்சிக்கிட்டு பைக்ல கிளம்பி போக, இன்னொரு பக்கம் இங்க நந்தினிக்கு என்னமோ ஒரு சந்தேகம் வர மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே ஆட்ட பிடிச்சி நேரா நந்தினியுமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த நந்தினியோ இங்க சோகத்தோட எதையோ யோசிச்சுக்கிட்டு இங்க கட்டில் மேல உட்காந்துக்கிட்டு இருக்க அதே நேரம் சூர்யா வீட்டுக்குள்ள வர, வந்த சூர்யாவோ, நந்தினி என்னாச்சு, எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதான் சார், அது வந்து இன்னைக்கு புனிதா காதலிக்கிறாள, அந்த பையன் பேர் கூட கௌஷிகா, அந்த பையனை கூட்டிட்டு வந்து என்கிட்ட அறிமுகப்படுத்தினா, காஃபி ஷாப்ல தான் இப்போ போய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தேன். என்ன நந்தினி, இவ்வளவு பெரிய சான்ஸ் என்ன கூட்டிட்டு போயிருக்கூடாதா? நானும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த பையனை நான் பார்க்கணும், அவன் எப்பேற்பட்ட பையன்னு பேசி தெரிஞ்சுக்கணும்னு. இல்லாதான் சார், நானும் புனிதா கிட்ட சொன்னேன், ஆனா அவனுக்கு என்ன மட்டும் பார்த்தா போதும், இப்போதைக்கு உங்களை பார்க்க வேண்டான்னு சொல்லியிருக்கான், எனக்கு அங்கதான் சந்தேகமா இருக்கு, எதுக்காக உங்களை பார்க்க வேண்டான்னு அவன் சொல்றான்னு அப்படின்னு நந்தினி சொல்ல, சரி ஓகே நந்தினி இருக்கட்டும், பையன் பார்க்கறதுக்கு நல்ல பையன் மாதிரி இருக்கானா? ஆமா, அவனோட ஃபேமிலிலாம் எப்படி? இல்லாதான் சார், அவனை பார்க்கறதுக்கு என்னமோ திருட்டு பையன் மாதிரி தான் இருக்கான், குடும்பத்துல யாருமே கிடையாது, அப்பா அம்மானு யாருமே கிடையாதுன்னு என்கிட்ட சொல்றான், ஆனா அவன் சொல்லும் போதே ஏதோ திக்கி திணறி தான் பேசுறான், ஏதோ பொய் சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா அதான் சார், ஒரு நிமிஷம் இருங்க,
நான் அவனுக்கே தெரியாம நீங்க வாங்கி கொடுத்தீங்களே அந்த போன்ல போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க தன்னோட கையில வச்சிருந்த செல்போன்ல கௌஷிக் எடுத்த போட்டோவை எடுத்து அங்க சூர்யா கிட்ட காட்ட, வாட், இவனா? அதான் சார். என்ன, இவனை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஐயோ நந்தினி, இவனை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். ஆமா, பாண்டி அங்கிள் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கானே. ஐ திங்க் இவன் பாண்டி அங்கிளுக்கு ஜோதி ஆண்டிக்கு ரிலேஷன் நினைக்கிறேன். என்ன நந்தினி, ரிலேஷன் யாருமே இல்லைன்னு உன்கிட்ட போய் சொல்லியிருக்கான். அப்போ இதுல இருந்தே தெரியலையா அவன் ஒரு ஃப்ராடுன்னு? நந்தினி, இதை இப்படியே விடக்கூடாது. இவன் யாருங்கிற விஷயத்த இப்பவே போய் பாண்டி அங்கிள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கார் எடுத்துக்கிட்டு நந்தினியை அழைச்சிக்கிட்டு நேரா இங்க பரமேஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த சூர்யாவையும் நந்தினியையும் பார்த்த அங்க ஜோதி இருந்துகிட்டு, என்னங்க இவங்க எதுக்காக இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, முதல்ல வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி கோவத்தோட பேச, ஜோதி ஒரு நிமிஷம் இரு, சூர்யா உள்ள வா, நந்தினி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்க, அங்கிள் இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். நந்தினி அந்த போட்டோவை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட இருந்து அந்த செல்போனை வாங்கி கௌஷிக்கோட போட்டோவை காட்ட, அங்கிள் இது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சூர்யா, தெரியுமே, இது ரஞ்சித்தோட ஃப்ரெண்டு கௌஷிக். ரஞ்சித் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம், ஹரிதா இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்கும் ஜோதிக்கும் உறுதுணையா இருக்கிறதே இந்த கௌஷிக் தான். ஆமா, இவன் வெளிநாட்டு, அதான் அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். பாவம், என்னவோ அவனுக்கு இங்க இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லி பைக் டாக்ஸி இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆமா, இவனோட போட்டோ உனக்கு எப்படி, எதுக்காக இவனை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி கேட்க, உடனே இங்க சூர்யா இருந்துகிட்டு, அங்கிள் இவன் நந்தினி தங்கச்சி புனிதாவை காதலிக்கிறான். ஆனா இவனுக்குன்னு யாருமே இல்லைன்னு அப்பட்டமா போய் சொல்லி அந்த பொண்ணு கூட பழகிட்டு இருக்கான். சரி அங்கிள், தெரிஞ்சு போச்சுல அங்கிள், அவன்கிட்ட சொல்லி வைங்க இன்னொரு தடவை புனிதா பக்கம் வரக்கூடாதுன்னு. அப்படி மீறி வந்தானா இந்த சூர்யாவோட உண்மையான முகம் அவனுக்கு தெரிய வரும், ஜாக்கிரதைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நந்தினியை அழைச்சிக்கிட்டு சூர்யா கிளம்பி கார்ல போக, அதே நேரம் இங்க நந்தினியும், என்னத்தான் சார் இப்படி அவன் பொய் சொல்லி வச்சிருக்கான், நான் கேட்கும்போது எனக்குன்னு குடும்பமே இல்லைன்னு சொல்லியிருக்கான். ஆனா கடைசியில பார்த்தா இவன் அந்த அமெரிக்கால இருந்து இவன் ரஞ்சித்தோட ஃப்ரெண்டா இங்க வந்திருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அப்பவே சொன்ன புனிதா கிட்ட இந்த மாதிரி ஒரு கேடு கெட்டவன் கூட எல்லாம் நீ பழகாதன்னு. ஆனா புரிஞ்சுக்காம, நந்தினி ஒரு நிமிஷம் இரு, நமக்கு 2 நாளைக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வந்திருந்தார்ல, அப்போ அவர் என்ன சொன்னாரு? என்னத்தான் சார், அதான் அந்த ரஞ்சித் மூலயமா ஏதோ கூலிப்படைங்க இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரோ வேலை செய்யறாங்கன்னு சொல்லியிருந்தார்ல. ஆமா தான் சார், ஒருவேளை அந்த கூலிப்படை இந்த கௌஷிகா கூட இருக்கலாம்ல. இந்த கௌஷிக் மூலயமா புனிதாவை ஏமாத்தி ஒன்ன பழி வாங்கறதுக்காக அவன் இப்படியெல்லாம் நடந்துக்கலாம்ல. அதனாலதான் சொல்றேன், நீ அவசரப்படாத. புனிதா கிட்ட இப்பவே போய் கௌஷிக் ஒரு கெட்டவன் நல்லவன் இல்லைன்னு நாம சொன்னா அவளுக்கு நம்ம தான் எதிரியா தெரியும். அவன் யாரு எப்பேற்பட்டவனு நாம ஆதாரத்தோட நிரூபிச்சா எந்த பிரச்சனையும் இல்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நந்தினிய சமாதானப்படுத்தி சூர்யா நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த கொஞ்ச நேரத்துல நந்தினிய கூப்பிட்டு அங்க டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அதே நேரம் அங்க மாதங்கியுமே வந்து இங்க கல்யாணத்தை டிஃபன் எடுத்து வைக்க சொல்லி சாப்பிட ஆரம்பிக்க, அதே நேரம் தெரியாதனமா இங்க கல்யாணம் பரிமாறிக்கிட்டு இருக்கும் போது சாம்பார மாதங்கியோட கை மேல ஊத்திட, வந்த கோவத்துக்கு மாதங்கியோ மறுபடியும் எழுந்து கல்யாணத்தை ஓங்கி கன்னத்திலே ஒரு அறை கொடுக்குறாங்க. போனா போதுன்னு விட்டு கொடுத்தா என்ன, விட்டா ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன காலையில உன்னை அடிச்சங்கிற கோவத்துல என்ன இப்ப பழி வாங்குறியா? என் கையில சாம்பாரை ஊத்தி பாத்தீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாதங்கி கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. அங்க நின்னுகிட்டு இருந்த சூர்யாவோ, எவ்வளவு தைரியம் இருந்தா தெரியாதனமா பண்ண விஷயத்துக்கு இப்படி கல்யாணத்தையே நீ அடிப்ப? நேத்தே உனக்கு நந்தினி கொடுத்த அறை பத்தலையோ, அதான் மறுபடியும் கல்யாணத்துக்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கியா? எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மாதங்கி ஓங்கி ஒரு அறை கொடுக்க, இங்க அவமானப்பட்டு மாதங்கி வேக வேகமா ரூமுக்கு போக, இன்னொரு பக்கம் இங்க சுந்தரவல்லியோ அங்க சூர்யாவை பார்த்து, டேய் என்னடா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு இப்படி என் ஆபீஸ் சிஇஓவை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஆபீஸ் சிஇஓனா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்களா? அப்படியெல்லாம் விட முடியாது. கல்யாணம், நீ எதுக்காக அமைதியா இருக்க? நீ திரும்ப அடிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கல்யாணத்தை சூர்யா கேட்டு ஒரு வழியா அங்க பிரச்சனை முடிய, இன்னொரு பக்கம் ரூமுக்கு வந்து அழுதுகிட்டே நேரா கௌஷிக்கு இங்க மாதங்கி போன் பண்றாங்க. மாதங்கி என்னாச்சு, இப்போ எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? நீ தைரியமான பொண்ணுன்னு ரஞ்சித் சொல்லியிருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க கௌஷிக் சொல்ல, இல்ல கௌஷிக், இப்பவே நான் உன்னை பார்த்தாகணும்.
சீக்கிரமா நான் சொல்ற இடத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு அங்க மாதங்கி சொல்ல, கௌஷிக்கோ அங்க மாதங்கி சொன்ன இடத்துக்குமே போக மாதங்கியும் நேரா கார் எடுத்துக்கிட்டு கௌஷிக்க மீட் பண்றதுக்காக அந்த இடத்துக்குமே போறாங்க. இன்னொரு பக்கம் சாப்பிட்டு முடிச்ச சூர்யா, சரி நந்தினி, நீ பாத்துக்க, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கட்டும், நான் ஆபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கை கழுவிட்டு நேரா இங்க கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கௌஷிக்க பார்க்க வந்த மாதங்கியோ கௌஷிக்க கட்டி பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இல்ல கௌஷிக், எனக்கு அந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டை நாசமாக்கணும்னு தான் போனேன். ஆனா கடைசியில இப்படி என்னையே அந்த சூர்யாவும் நந்தினியும் மாத்தி மாத்தி எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாதங்கி கௌஷிக்க கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்க. அதே நேரம் அந்த வழியா போன சூர்யாவோ அங்க 2 பேரும் நின்று கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறத இங்க சூர்யா கவனிச்சிடுறாரு. என்ன இது, இவன் இவன் புனித காதலிக்கிற அந்த கௌஷிகாச்சே. நந்தினி இவனோட போட்டோவை தானே காட்டினா, மாதங்கி எதுக்காக இவன் கூட கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கணும்? ஒருவேளை ரஞ்சித் அனுப்புன ஆளுதான் இந்த மாதங்கியும் இந்த கௌஷிக்குமா? இல்ல, இந்த கௌஷிக நம்பி காதலிச்சுக்கிட்டு இருக்க அந்த புனிதா கிட்ட நாம ஆதாரத்தோட நிரூபிச்சாகணும். இப்பவே புனிதாவை இந்த இடத்துக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புனிதாவுக்கு இங்க சூர்யா கால் பண்ணி, புனிதா எங்க இருக்க? மாமா இப்பதான் ஆபீஸ் முடிச்சுட்டு வெளியே வரேன். புனிதா, நான் உனக்கு ஒரு லொகேஷன் அனுப்புறேன், சீக்கிரமா அந்த இடத்துக்கு வா. என்னாச்சு மாமா? வான்னு சொல்றேன்ல, முதல்ல நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா போனை வைக்க கொஞ்ச நேரத்துல ஆட்டோ பிடிச்சு நேரா புனிதாவுமே சூர்யா கிட்ட வராங்க. மாமா என்ன விஷயம் மாமா? என்ன எதுக்காக இங்க வர சொல்லியிருக்கீங்க? புனிதா, நீ காதலிக்கிறியே கௌஷிக், அவன் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம், அதனாலதான் கூப்பிட்டேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்து பக்கமா சூர்யா கூட்டிட்டு போய் அங்க புனிதா கிட்ட அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்ட. இன்னொரு பக்கம் இங்க கௌஷிக்க கட்டி பிடிச்சுக்கிட்டு மாதங்கி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் இங்க புனிதாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இன்னொரு பக்கம் அங்க கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்த கௌஷிக்கோ மாதங்கிய பார்த்து, இங்க பாரு மாதங்கி, நீ எதுக்கும் அழுகாத, நாம அந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக தான் கௌஷிக் நம்மளை அனுப்பி வச்சிருக்கான். இங்க பாரு, உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணம்னு ஒன்று பண்ணா நான் உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன். அது வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத. யார் அவமானப்படுத்தினாலும் சரி, அந்த சூர்யாவையும் நந்தினியையும் நான் பழி வாங்கிக்கிறேன், நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கௌஷிக் சொல்ல, உடனே மாதங்கி இருந்துகிட்டு, என்ன கௌஷிக் சொல்ற? உண்மையாலுமே என்ன நீ காதலிக்கிறியா? ஆமா, இதை எப்படி உங்ககிட்ட சொல்லணும்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த நேரம் தானே சரியான நேரம், ஒன்னதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அந்த புனிதாவை சும்மா டைம் பாஸ்க்கு தான் காதலிக்கிறேன், ஏதோ ரஞ்சித் சொன்ன காரணத்துக்காக. என்ன என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கௌஷிக் அங்க மாதங்கியை பார்த்து கேட்க, மாதங்கியோ இங்க கௌஷிக்கை கட்டி பிடிச்சு, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, கூடிய சீக்கிரம் ரஞ்சித் சொன்ன மாதிரி அந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டு நாம மறுபடியும் அமெரிக்காவுக்கே போய் கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு கௌஷிக்கும் மாதங்கியும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறத இங்க ஒட்டு மொத்தமா மறைஞ்சிருந்து அதிர்ச்சியோட புனிதா பார்த்துக்கிட்டு இருக்காங்க.